Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah. Allahumma shalli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Amin அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய எதிர்கால சந்ததிகளை நல்ல விதமான முறையிலே வளர்ப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஒரு விழாவாக இருந்து அவர்களுக்கு ஊக்கமாக நம்முடைய சந்ததிகள் தீன்படி மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கற்று மார்க்கத்தினுடைய துணையோடு அவர்களினுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அங்கவரத்தூர் துபாய் சோகியின் சார்பாக இந்த விழா சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி ஆச்சரியப்படுவார்கள். நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். எல்லா கருத்துக்களையும் விட ஆச்சரியப்பட்ட தருணம் என்பது ஒரு சில சந்தர்ப்பம் மாத்திரம்தான். அதிமுக நான் ஆச்சரியம் அடைகிறேன். அத்தபணி ரப்பி அருசல தகுதீபி, என்னுடைய இறைவன் எனக்கு ஒழுக்கத்தை கற்பித்தார். அருசல தகுதீபி, அந்த ஒழுக்கம் என்பது மிக மிக அழகான முறையிலே எனக்கு கற்பித்தார். எத்தனையோ விஷயங்கள் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின. அதனையெல்லாம் சென்று ஆச்சரியப்படாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். மிக அழகான முறையிலே கற்றுக் கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒழுக்கம் என்பது உயிருக்கு சமமானது. எல்லா நிலைகளிலும் உயர்வுக்கு காரணம் என்பது அடிப்படை என்பது ஒழுக்கம் தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு அழகிய முறையிலே கற்றுக் கொடுத்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் என்னை இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான் என்ற கருத்தை மறைமுகமாக நமக்கு சுட்டிக்காட்டுவார். இளம் சிறார்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை பற்றி நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய எதிர்காலம் என்பதை வீணாகிவிடும். யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஏன் சமூகத்திலே வாழக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே ஒழுக்கம் என்பதுதான் ஒரு தனி மரியாதையை பெறுகிறது. பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம்னா என்ன, எப்படி இருக்கணும், தாய் தகப்பனுக்கு மத்தியில் எப்படி நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், அப்பப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சம்பந்தமான சில விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பெரியவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், வெளியில போனா இப்படியெல்லாம் நடந்துக்கிடணும், மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதையெல்லாம் நாம் தெரிந்து தாய்மார்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை ஒழுக்கத்திலே தலை சிறந்தவர்களாக மாற்றினால்தான் அவர்களினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக, நாடு போற்றுகின்ற அளவிற்கு, சமூகம் போற்றுகின்ற அளவிற்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. தாய்மார்கள் போட்டுக்காதீங்க. ஊர்ல 3 பள்ளிவாசலையும் பள்ளி இருக்குது. பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப மன வருத்தமான வழியை தரக்கூடிய விஷயம். ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்துல காட்டக்கூடிய அக்கறையை விட, கல்யாணத்துக்கு கிளம்பக்கூடிய அக்கறையை விட, வெளி ஊர்களுக்கு பயணமாகி போகக்கூடிய அக்கறையை விட, பள்ளிக்கு எடுக்கக்கூடிய அக்கறை என்பது 100% கூட கிடையாது. நம்முடைய பிள்ளை என்ன ஓத போற, 3 பள்ளியிலையுமே பள்ளி நடக்குது, என்ன அடிப்படையில் என்ன ஓத போற, நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் அனுப்புறோமா, சரியான முறையில் ஓதுறாங்களா, நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப பலகீனர்களாகவே இருக்கிறார்கள். மிக மிக வழி தரக்கூடிய விஷயம். அல்லாஹ்வை பற்றி சொல்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாம நம்முடைய சந்ததிகளை நாம் வளர்ப்போமையானால்
எதிர்காலம் என்பது நம்முடைய வாழ்வே மிக சோகமான வாழ்வாக, சோதனையான வாழ்வாகத்தான் அமையும். நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். நிறைய ஊர்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்காமல், நல்ல விஷயங்களை போதிக்காமல், தாண்டோண்டித்தனமாக வயதிற்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் வெவ்வேறு வழிகளிலே வழிகட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நிறைய நடப்பதை ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். தாய்மார்களை கோபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தான் சமூகத்தினுடைய தலைவர்களை உருவாக்க வேண்டும். சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். சமூகத்தினுடைய சிந்தனையாளர்களை, நல்ல சிந்தனையாளர்களை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். சமூகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். சீர்திருத்தவாதிகள் தேவைப்படுகிறார்கள். உங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, பண்புகளை போதித்து, அவர்களை பள்ளிவாசலினுடைய தொடர்போடு ஏற்படுத்தி அவர்களை நீங்கள் வளர்த்தால் மாத்திரம்தான் இந்த சமூகம் பயனடையும். ஏதோ பிள்ளைகளை பெற்றுட்டோம், வளர்க்கிறோம், அவங்க வளர்ந்து போறாங்க வர்றாங்க, நல்ல விஷயங்களை அவர்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை என்றால் நாளை உங்களுடைய எதிர்காலமும் மிக சிரமமான முறையில் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உருவாக்கையாக தான் இருப்பார்கள். பாதுகாக்க வேண்டும். ஆகவே ஒழுக்கத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, சமூகத்திற்கு நல்ல பயன்பாடு சிந்தனை கொண்ட நல்லவர்களான நம்முடைய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். தாய்மார்கள் இந்த விஷயத்திலே 3 பள்ளியிலுமே நடக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கவனமான முறையில் ஒரு 1%